ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஐட்டம் அப்படின்னாலே ஜென்ரலாக வந்துட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் காண்டிமெண்ட்ஸு ரொம்பவே ஸ்பெஷலு. அந்த காண்டிமெண்ட்ஸ் தான் வந்துட்டு அதுக்கு நிறைய டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் 3 டைப் ஆஃப் சட்னி இருக்கும். அதில் ஒரு டைப் ஆஃப் சட்னி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. டேட்ஸ் அண்ட் டேமரின் பேஸ் பண்ணி ஒரு மேங்கோ பல்பெல்லாம் வச்சு சூப்பராக ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்வீட் சட்னிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேமரின் பல்ப், இது வந்துட்டு புளி வந்து ஒரு 1/4 கிலோ புளி. நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறேன். ஏன்னா இது ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. நான் ஓவரால் ஒரு 2 லிட்டர் குவான்டிட்டி வரும் எனக்கு ஓவரால். அந்த 2 லிட்டருக்கு குவான்டிட்டிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு 1/4 kg டேமரிண்டு. இதை வந்து புளி வந்து ஊற வச்சு எப்படி நீங்கள் புளி சாறு வெளியே எடுப்பீங்களோ அதே மாதிரி சாறு எடுத்து அதை தனியாக கொதிக்க வச்சு அந்த பல்ப்பு தயாராக இருக்குது. இது டேமரின் பல்ப்பு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்ஸுன்னா தெரியும்ல உங்களுக்கு, இந்த பேரிச்சம்பழம். இந்த பேரிச்சம்பழத்தை புளி ஊற வைக்கிற மாதிரி தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு அதை அரைச்சி அதில் வந்துட்டு இந்த பல்ப்பு வந்துட்டு எடுத்து வந்துருப்போம். இது வந்து அதே மாதிரி புளி கொதிக்க வச்சத மாதிரியே இதுவும் கொதிக்க வச்ச பல்ப்பு. அல்போன்சா மேங்கோ பல்ப். அல்போன்சா மாங்காய் இருக்குல்ல, மாம்பழத்தை கூழாக்கி, நீங்கள் கூழ் இருந்துச்சுன்னா கூழாக்கி அப்படியே அந்த கூழ் வச்சுக்கோங்க. இப்போ நான் மாம்பழ கூழ் தான் வச்சுருக்கிறேன். அப்படி கூழ் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஜெல்லி கிடைக்கும், மேங்கோ ஜெல்லி தனியாக. இந்த மாதிரி இந்த கூழை வந்து சன்ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, ட்ரை ஃப்ரூட் மாதிரி கிடைக்கும். இது இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்டில் இந்த இது இருந்துச்சுன்னா இது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக சீசனிங் பண்ண போகிறோம். இப்போ சீசனிங்க்கு தேவையானதை மட்டும் நம்ம பண்ணிடலாம். அண்ட் இதை நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுருக்கோம். பேன் காயிட்டும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரையை காய்ச்சி ஜாகரி சிரப்பாக எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா மல்டிபிள் பர்பஸுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அதனால் நான் இதெல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த ஸ்வீட் சட்னியை மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்துட்டு சீசனிங் பண்ணிக்கலாம். சீசனிங்க்கு கொஞ்சோண்டு ஆயில், மசாலா பவுடர் ரோஸ்ட் ஆகிறதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். இந்த ஆயிலில் வந்து இது வந்து ஜிஞ்சர் பவுடர். ஆயில் சூடு ஏறுறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன், சூடு ஏற வேண்டாம். ஜிஞ்சர் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர். இது வந்துட்டு சீரகப்பொடி 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர். இது வந்துட்டு கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். தனியா 1 ஸ்பூன் தனியா பவுடர். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இது அம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன் அம்ச்சூர் பவுடர். உப்பு வந்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு. இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காயாக போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இல்லை ஏதாவது ஒரு பிளேட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்குவீசரில் போய்ட்டு அடைச்சிக்கும். அதனால் பவுடராக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர். அதனால தான் நான் ஜிஞ்சர் வந்து பவுடராக போடுறேன். இப்போ ஆயில் இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த டேமரின் பல்ப்பை போட்டுக்கிறோம். இது கூட ஜாகரி சிரப்பு சொன்னல, நாட்டு சர்க்கரை சிரப்பு, ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் 2 லிட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 300 ml வந்து நான் ஜாகரி சிரப்பு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பல்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணலாம். இப்போ இது கூட டேட் சிரப் இருக்கு இல்லையா, இது வந்து
ஒரு 1/4 கிலோ டேட்ஸை புளி மாதிரி ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் புளி எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி டேட்ஸ் ஒரு 1/4 கிலோ டேட்ஸ் வந்துட்டு ஊற வச்சு அரைச்ச பல்ப்பு இது எல்லாமே ஏற்கனவே பல்ப்பு ரெடி பண்ணது, பாயில் பண்ணி பல்ப்பு ரெடியாக இருக்கிறதுனால நான் அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப நேரம் நமக்கு ஆகாது. ஒன்லி அந்த ஸ்பைசஸ் மிக்சிங்காக தான் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது. இதே மாதிரி இப்போது மேங்கோ பல்ப்பு ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்வீட் சட்னி வந்துட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணது ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணியிருந்திருப்போம். ரா ஃப்ளேவர் எதுவும் இருக்காது, டிஸப்பேர் ஆகிருக்கும். இதை நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்ருங்க. மறுபடியும் இதே ஃபுட் டேஸ்ட்டில் வேறு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.